அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் விக்னேஷ், எம்டி ஜெனரல் மெடிசின், பொது மருத்துவம், குமரன் ஹாஸ்பிட்டல், திருத்தங்கல். இன்று நாம் பார்க்க இருப்பது சர்க்கரை நோய் பற்றிய ஒரு தகவல், சிறு தகவல். முதலில் சர்க்கரை நோய் என்றால் என்ன? சர்க்கரை நோய் என்பது இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பது. இதற்கு 2 முக்கியமான காரணங்கள் என்று பார்த்தால், ஒன்று மரபணு ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுனால நம்ம உடலில் இன்சுலின் என்ற ஹார்மோன் சுரப்பி அதிகமாக சுரக்காமல் இருப்பதால் நம்மளுக்கு சர்க்கரை ஏற்படுகிறது. அது இளம் வயதிலே வரக்கூடிய ஒரு சர்க்கரை நோய், டைப் 1 டயபெட்டிஸ் என்போம். இன்னொரு டைப் டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸ் நமக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கனால நம்ம உடலில் செக்ரேட் ஆகிற இன்சுலின் என்கிற ஹார்மோன் ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால் ஏற்படுறது தான் டைப் 2 டயபெட்டிஸ். சர்க்கரை நோய் வந்தால் என்ன அறிகுறி இருக்கும்? உடம்புல சர்க்கரை அதிகமாக இருக்கும். சர்க்கரை உடம்புல அதிகமாக இருந்தால் நமக்கு என்ன ஆகும்? யூரின் அதிகமாக போகும். யூரின் நிறையா அதிகமாக போகும்போது நம்மளுக்கு உடல் சோர்வு ஏற்படும், அதிகமான தண்ணீர் தேவைப்படும். ஸோ அதிக தண்ணீர் தேவைப்படும். ஸோ நமக்கு ரொம்ப தாகம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பசி ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு நமக்கு தெம்பு இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால தான் நம்ம அதிகமான சாப்பாடு தேவைப்படுதல், உடல் சோர்வு, அப்புறம் உடல் மெலிதல், இதெல்லாம் முக்கியமான அறிகுறிகள் சர்க்கரை வர்றதுக்கு. இதுபோல் சர்க்கரை அறிகுறி இல்லாமல் கூட இருக்கலாம். எந்த ஒரு அறிகுறி இல்லாமையே மினிமலாக ஒரு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சர்க்கரை அளவோட பாதிப்பு தெரிய ஆரம்பிக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னா, இந்தியா சர்க்கரை நோயில் உலகத்திலேயே நம்பர் 1. இந்தியா இஸ் த டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. காரணம், அதிக துரித உணவுகள், அப்புறம் மேலை நாட்டு பழக்க வழக்கங்கள் எல்லாம் அதிகமானதுனால சர்க்கரை நோயோட தலைநகரமாக மாறிக்கிட்டு இருக்கும். விழிப்புணர்வு ரொம்ப அவசியமானது. எனவே சர்க்கரை நோய் பற்றிய அடிப்படை அறிவு அனைவருக்கும் இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றொரு சர்க்கரை நோயானது நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் தாக்கக்கூடிய நோயாக உருவாகியுள்ளது. சிறுநீரக பிரச்சனை, ஹார்ட் அட்டாக்னு சொல்கிற இருதய பிரச்சனை, அப்புறம் ஸ்ட்ரோக்குங்கிற பக்கவாத நோய், இதெல்லாம் அதிகமாக ஏற்படுறதுக்கு இந்த சர்க்கரை நோய், ப்ரெஷர், இது 2 முக்கியமான காரணிகளாக அமையுது. எனவே சர்க்கரை நோய் மற்றும் இரத்த கொதிப்பை கட்டுக்குள் வைக்க வேண்டியது நம்ம அனைவருடைய கடமை. உடற்பயிற்சி செஞ்சாலே நமக்கு இந்த சர்க்கரை நோயில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜை நம்ம கடந்து வந்துடலாம். 2வதாக நம்ம உணவு பழக்க வழக்கம் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முதலில் அதிகமான இனிப்பு உள்ள பழங்கள், மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், பேரிச்சம்பழம், சப்போட்டா பழம், இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது. 2வதாக ஜீனி, நாட்டு சர்க்கரை, வெல்லம், இந்த மாதிரி பனங்கற்கண்டு, இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம், பன்னு, பிஸ்கெட்டு, பூந்தி, ஜாங்கிரி, இந்த மாதிரி பேக்கரியில் வாங்கி நம்ம அடுமனையில் வாங்கி சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கைவிட்டுறணும். கிழங்கு வகைகள், கேரட்டு, பீட்ரூட்டு, எது பூமி கீழே விளையுதோ அதை நீங்கள் கொஞ்சம் அளவாக வாரத்துக்கு 1 நாள் இல்லை 2 நாள் சாப்பிட்டா போதும். அப்புறம் கோதுமை, மைதா அதில் செஞ்ச பரோட்டா, சப்பாத்தி, பூரி, இதெல்லாம் டெய்லி சாப்பிடக்கூடாது. வீக்லி ஒன்ஸ், வாரத்துக்கு 1 முறை மட்டும் எடுத்துக்கொள்ளவும். பிறகு அதிகமாக காய்கறி, பயிர் வகைகள் நிறையா சேர்த்துக்குங்க. காய்கறி, பயிர் வகைகள் மாதிரி நீங்கள் பாதாம், பிஸ்தா, முந்திரி, நிலக்கடலை, மக்காச்சோளம், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். வெஜிடபிள் சூப் எடுத்துக்கலாம், சாலட் எடுத்துக்கலாம், ஓட்ஸ் கஞ்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்கள் சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கணும். இட்லி, தோசை சாப்பிட்றீங்கன்னா 2 இல்லை 3 தாராளமாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக புரத உணவுகள் அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். டெய்லி 1 முட்டை கண்டிப்பாக உணவில் இருந்தால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாரத்துக்கு 1 முறை இல்லை 2 முறை கறி, மீன், முட்டை, கறி, மீன், சிக்கன், மட்டன், அது சொல்கிறாங்க ஃபிஷ்ஷு, அதாவது மீன், இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடலுக்கு தேவையான புரத சத்து நல்லாவே கிடைக்கும். அதுபோக நமக்கு சர்க்கரை கட்டுக்குள் வரும். இரத்த கொதிப்பு பற்றி பார்ப்போம். இரத்த கொதிப்புங்கிறது நம்ம உடலில் உள்ள ரத்தம் அளவு ப்ரெஷர், இரத்த கொதிப்பு அளவு 120/80க்கு மேலே இருந்தால் அது இரத்த கொதிப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதிகமான காரணம் என்னென்னா, இந்த காலத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு, நமக்கு வேலைப்பளு, மனசுமை, வீட்டில் இருக்க பிரச்சனை, அதுபோக நம்ம அதிகமான சாப்பாட்டில் அதிகமான உப்பு இருக்க மாதிரி சாப்பாடு சாப்பிட்றதுனால, அப்புறம் ஜங்க் ஃபுட் சொல்கிறாங்களா, இதில் இருக்கிறதெல்லாம் நிறைய சாப்பிட்றதுனால உங்களுக்கு இரத்த கொதிப்பு அதிகமாக வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். எனவே இதுலேயும் அதே மாதிரி தான், உடல் எடையை குறைக்க வேண்டும். டெய்லி எக்ஸசைஸ், உடற்பயிற்சி செய்ய வேண்டும். சாப்பாட்டில் நீங்கள் உப்பு அளவு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூனுக்குள்ளே தான் நீங்கள் சாப்பாட்டில் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு கண்டிப்பாக குறைக்கணும். ஒருவேளை சுகர் இல்லாமல், சர்க்கரை இல்லாமல், ப்ரெஷர் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக டெய்லி 2 பழங்கள் ஏதாவது எடுத்துக்கலாம். பழங்கள் சாப்பிட்றதுனால ப்ரெஷர் ஒரு 10%, ஒரு 5லேருந்து 10% குறைய வாய்ப்பு இருக்குது. எனவே பழங்கள் உட்கொள்ளுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள் கரெக்டாக. அப்புறம் முக்கியமானது
சுகருக்கும் ப்ரெஷருக்கும் கரெக்டாக மருத்துவர் பரிந்துரைப்படி மாத்திரைகள் உட்கொள்ளவும், தேவையான சமயத்தில் இன்சுலின் போட்டுக்கொள்ளலாம். மற்ற நேரத்தில் நீங்கள் உடற்பயிற்சி இதுவே செஞ்சு கொள்வது உடலுக்கு ரொம்ப நலமான. நன்றி.